ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது என்ன, அது என்ன, இந்த ரெண்டுக்கும் நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது என்ன, ஏ க்யா ஹே அப்படின்னு சொல்லணும். அது என்ன, ஓ க்யா ஹே அப்படின்னு சொல்லணும். இதில் ஏ அப்படின்னா இது, க்யா அப்படின்னா என்ன. லாஸ்ட்டாக ஏன் ஹே வந்திருக்கு அப்படின்னா, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அது என்ன, ஓ அப்படின்னா அது, க்யா அப்படின்னா என்ன. இதுலேயும் ஏன் ஹே வந்திருக்கு லாஸ்ட்டாக அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறதுக்காக வந்திருக்கு. ஹிந்தியில் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறதுக்கு ஹே அப்படின்ற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை குறிக்கிறதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் சேர்க்க தேவை கிடையாது. ஹே எதுக்கு வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹே என்ற வார்த்தை ஹிந்தி மொழியில் ஒரு முக்கிய வினைச்சொல். இது நிகழ்காலத்தில் ஒரு நிலை அல்லது இருப்பை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் இஸ், ஆம், ஆர் போன்ற வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தப்படுகிறதோ அதை போல ஹிந்தியில் ஹே பயன்படுத்தப்படுகிறது. ஒரு செயல் இப்போது நடக்கிறது அல்லது ஒரு பொருள் இப்போது இருக்கிறது என்று சொல்ல ஹே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போது ஹே அப்படின்றது வந்து ஒரு நிகழ்காலத்தை குறிக்கவும் இப்போது ஒரு பொருள் இருக்குது அப்படின்றத சொல்லவும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ.